விருதுநகரில் இருக்கிற பட்டாசு ஆலயத்தில் ஒரு பெரிய வெடி விபத்து நடந்திருக்கு. அதில் இப்போதைக்கு 20 பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி முக்காவாசி ஃபயர் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரெகுலேஷன் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் உடைய ஓனர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்லாம் வரும். அந்த ப்ராஃபிட்டில் வச்சு அவங்க சேஃப்டி ரெகுலேஷன்லாம் நல்லாவே பண்ணலாம். ஒருவேளை இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுற பைசாவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் கரப்ஷனாக வாங்குறாங்களான்ற ஒரு டவுட் கூட வருது. ஏன்னா இந்த மாதிரி வெடி விபத்துலாம் நிறையாவே நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் அவங்களுக்கு போதுமான வருமானம் இதெல்லாம் கொடுக்குறாங்களா, சேலரிலாம் இல்லை அவங்களுடைய சுச்சுவேஷன்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தினமும் ஒரு 100 ரூபா கூலி அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரோவாக விசாரிக்கணும். எந்த கம்பெனி சேஃப்டி ரெகுலேஷன் சரியாகவே ஃபாலோ பண்ணலையோ அவங்களுடைய லைசன்ஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணும். இதுதான் ஒரே வழி.